அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அருமையான சூப்பரான டிஷ்ஷுங்க வெண்டைக்காய் காரக்குழம்பை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னாடா அதில் ஸ்பெஷல் இருக்குதுன்னு கேட்குறீங்களா? இப்போ பெரும்பாலான யார் வீட்லையும் வெண்டைக்காய் செய்கிறதில்ல. அது எப்படி செய்யலாம், எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலாம், எவ்வளோ குயிக்காக செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. நம்ம நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கற்றுக் கொடுக்க நான் ரெடி இருக்கேன், கற்றுக்க நீங்கள் ரெடியாக இருங்க. அண்ட் முதல்ல நம்ம வெண்டைக்காய் தேவையான அளவு எடுத்துக்கலாம். நம்ம காரக்குழம்புக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கலாம். அந்த காரக்குழம்புல அப்படி என்னடா ஸ்பெஷல் இருக்குதுன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இது செட்டிநாடு வகையில் நான் செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம வீட்டு ஸ்பெஷல் மிளகாத்தூள் அண்ட் நம்மளுடைய கைப்பக்குவம், உங்களுடைய கைப்பக்குவம், மனப்பக்குவம் எல்லாமே சேர்ந்து அருமையாக டேஸ்ட்டாக வரப்போது உங்கள் வீட்டில். இப்போது நம்ம வீட்டில் நான் உங்களுக்காண்டி கற்றுத்தர போகிறேன். முதல்ல வெண்டைக்காவை நல்லா அலசி எடுத்துங்க. ஸோ கடையில் வச்சுருக்காங்க, வண்டியில் வரப்போகிற தூசு, ரோட்டில் இருக்கக்கூடிய தூசு எல்லாம் காய்கறி மேலே பட்டிருக்கும், படர்ந்துருக்கும். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துங்க. அதை எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா அந்த குழம்புக்கு என்ன சிம்பிளாக தேவைப்படுதுன்னு மட்டும் பார்க்கலாங்க. முதல்ல தக்காளி எப்போதும் போல், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. நான் கருவேப்பிலை எடுக்கல. ஸோ நான் வீட்டில் இருக்கிறத மட்டுமே யூஸ் பண்ணுறேன். அண்ட் எப்போதும் போல் வெள்ளை வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கலாம். நான் இப்போது கருவேப்பிலை எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. ஒரு 10 பல்லு பூண்டு. ஸோ வெண்டைக்காய் முதல்ல கழுவி சுத்தப்படுத்தி வச்சது இல்லைங்களா, அதை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வெண்டைக்காய் யாராக இருக்கலாம் உகந்தது, யாரெல்லாம் சாப்பிட்லான்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வயிறு செரிமானம் இல்லாத தவிக்கிறவங்க, புதுசாக கல்யாணமான தம்பதிங்க, 10 வருஷம் 15 வருஷம் குழந்தை இல்லாத தம்பதிங்க, இன்க்ளூடு யாருன்னா அதிகமாக எடுத்துக்கலான்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தாங்க, ஆண்மகன் தான். ஏன்னா இப்போ யாருக்குமே கேட்டிங்கன்னா குழந்தை பிறக்குமா அப்படின்றதே டவுட் ஆகி போச்சு. எல்லாமே வியாபாரமாக்கிட்டாங்க. குழந்தை பிறக்கத்தை கூட வியாபாரமாக்கிட்டாங்க, இன்ஸ்டால்மெண்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த வெண்டைக்காவை ஆண்கள் தினமும் ஒரு 10 நாள் எடுத்தால் போதுங்க, அவங்களுடைய விந்து குறைபாடு நீங்கும், உயிரணுக்கள் அதிகமாக சேரும். ஸோ அவங்க உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். டாக்டர்கிட்ட போகணுன்னு அவசியமே இல்லைங்க. அண்ட் இதுக்கு புளி எடுத்துக்கலாம். காரக்குழம்புனாலே புளி கண்டிப்பாக வேணும். ஸோ நான் ஒரு 1.5 எலுமிச்சம்பழம் அளவு எடுத்திருக்கேன். அண்ட் வெண்டைக்காய், நறுக்கிய வெங்காயம், ஒரு 10லேருந்து 15 பல்லு பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை. அவ்வளோதாங்க. வெரி 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 ஈஸிங்க. அண்ட் இந்த வெண்டைக்காயில் அப்படின்னாங்க எனக்கு அவ்வளோ நார் சத்து இருக்குதுங்க. வளவளப்பு தன்மையை பார்த்து யாராவது நார் சத்து இருக்குதுன்னு கேட்குறீங்களா? அண்ட் இப்போ நம்ம ஃபைனலாக வெண்டைக்காயை லைட்டாக வதக்கலாம். ஒரு 3 கரண்டி எண்ணெய் விட்டு, டீஸ்பூன் எண்ணெய், அதாவது நான் எப்போதும் போல் கரண்டின்னு சொல்லிட்டேன். ஸோ இது 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு இந்த வெண்டைக்காயை நல்லா எதுக்கு வதக்கிறோம் முதல்ல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, காய்கறியில் 2 ஐட்டம் தான் முதல்ல வதக்குவாங்க. ஒன்று முள்ளங்கி, இன்னொன்று இந்த வெண்டைக்காய். ஏன்டா வதக்குற அப்படின்னு கேட்குறீங்களா? சில பேர் அப்படியே பயன்படுத்துவீங்க. ஸோ அந்த வளவளப்புத்தன்மை பெரும்பாலான பேருக்கு பிடிக்காது. குழம்புல முதல்ல போட்டு செய்யும்போது அந்த வளவளப்புத்தன்மை முதல்ல காமிக்காது. ஸோ நேரம் ஏற 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 அந்த குழம்புடைய திக்னஸ் வந்து ஒரு வளவளப்புத்தன்மையை ஏற்படுத்தி விட்டுரும். குழந்தைங்க சாப்பிட விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ இப்படி வதக்கி செஞ்சு பாருங்கள், அந்த வளவளப்புத்தன்மை இருக்காது. நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அதே மாதிரி இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம எடுக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். அதனுடைய ஈரத்தன்மை மேலே வருது பாருங்கள். ஸோ அந்த வளவளப்புத்தன்மை, ஸோ அது நீங்கிடும். பச்சை வாசனை விட பாருங்கள். இப்போ லைட்டாக தெரியுது பாருங்கள். முதல்ல இந்த ஈரத்துக்கும் இப்போ இருக்கிற ஈரத்துக்கும் பாருங்கள் அதிகமான வளவளப்புத்தன்மை கிடையாது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கும், நல்லா வதக்கும். வெண்டைக்காய் ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு சொல்லலாம். மொத்த உடம்புக்குங்க, ஹோல் பாடிக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வித்தின் 24 ஹவர்ஸில் வெளியே தள்ளக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குங்க. அண்டு ஃபைனலாக இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்தாச்சு. எவ்வளோ அழகாக வதக்கி இருக்க பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்க பாருங்கள். நான் பார்த்து எடுத்துங்க கடையில் வெண்டைக்காவை. பெரும்பாலான வீடுகளில் இப்போ செய்கிறதுக்கு எல்லாம் ஃபாஸ்ட்டு ஃபுட்டுன்னு போயிடுங்க. அண்ட் வாங்க நம்ம குழம்பு ரெடி பண்ண போயிடலாம். அண்ட் முதல்ல கடாயை வச்சுங்க. எப்போதும் போல் கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுங்க, சிறுஞ்சீரகம் போட்டுங்க, அண்ட் வெந்தயம் போட்டுங்க. பொரியட்டும். நான் எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறிட்டு இருக்கும்போது போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். முட்டாள்தனமாக பண்ணிட்டேன். ஸோ சூடு ஏறட்டும். ஸோ இப்போது சிறுஞ்சீரகம் போட்டாச்சு. ஸோ வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வாவ், வெந்தயம் ஆட் பண்ணியாச்சு. அந்த பொரிக்கும் போது ஒரு அருமையான மனம் வருது பாருங்க. அடடா அடடா அடடா, செம்மங்க. வீடு ஃபுல்லாக அந்த
தாளிப்புடைய அது பயங்கரமாக இருக்குங்க அதோடைய வாசனை. இப்போ நம்ம வந்து பூண்டு போட்டாச்சு, பூண்டு போட்டதுக்கப்புறம் கறிவேப்பிலையும் போட்டாச்சு, ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெள்ளை ஆனியன் இப்போ வர வெயில் டைமுக்கு உகந்தது, பெரும்பாலும் ஆண்களுக்கு உகந்தது. ஏன்னா வாகனங்களில் பயணிக்கக்கூடியவங்க அதிகமாக ஆண்கள் தான் இருக்காங்க. பெண்களுக்கு மோஸ்ட்லி வராது. ஏன்னா அவங்களுடைய உடல் வாகு ஆல்ரெடி இயற்கையாகவே ஒரு குளிர்ச்சி தன்மையோடவே இருக்கும். ஆண்கள் அவங்களுடைய உடம்பு சொல்லவே தேவையில்லைங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து ஹீட்னஸ் தான் பாடி இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அவங்களுக்கு இந்த வெள்ளை வெங்காயம் ரொம்ப உறுதுணையாக இருக்கும். ஆனியன் பாருங்கள் ஓரளவு வதங்கி வந்திருக்கு, ரொம்ப வதங்கலை, ஓரளவு வதங்கி வந்திருக்கு, இன்னும் வதங்கணும். ஸோ ஆம்பளைங்களுக்கு ஏன் பொதுவாக இந்த ஆனியனை பற்றி பேசுகிறடா, வெண்டைக்காயை பற்றி பேசுகிறடான்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க உடம்பு என்ன தான் குளிர்ச்சியில் ஒரு சமயம் இருந்தாலும் கூட திடீர்னு உடம்பு வந்து ஹீட்னஸ் கொண்டு போயிடும். பாருங்கள், இப்போ ஆனியன் ஓரளவு பாதி அளவு வதங்கி வந்திருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பார்த்தீங்களா, பாதி அளவு தான் வதங்கி வந்திருக்குது, இன்னும் கொஞ்சம் நாளாக வதங்கட்டும். ஏன்டா இது நல்லா வதக்கணுமாடா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆனியன்லேயும் தக்காளியிலையும் இருந்தாங்க வெரி வெரி டேஸ்ட்டை கொண்டு வரக்கூடிய ஒரு பக்குவமான ஒரு இன்க்ரீடியண்ட்டே இருக்குதுன்னு சொல்லலாம், மறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம், ஒரு மாஜலமாக இருக்குன்னு கூட சொல்லலாம்னு வச்சிங்களேன். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, தக்காளி வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்புனுடைய அந்த ருசி, அந்த டேஸ்ட், அது 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 அந்த சமைக்கிறவங்களுக்கு தாங்க அது, அதில் ஒரு ஊறி போனவங்களுக்கு தான் அதனுடைய பக்குவம் என்னன்னு தெரியுது. தக்காளி ஆட் பண்ணியாச்சு, நல்லா வதங்கட்டும். ஆமாம், நல்லா வதங்கணும், வதங்கிட்டு இருக்கட்டும், நல்லா வதங்கட்டும். ஸோ இந்த நேரத்தில் ஏன்டா இந்த மாதிரி ஆண்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறேன், பெண்களுக்கு ஏன்டா முக்கியத்துவம் கொடுத்து பேச மாட்டேறேன் அப்படின்னா, பெண்களும் கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க. முக்கியமாக படிக்கிற குழந்தைங்க இந்த வெண்டைக்காய் பாருங்கள், தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கு, இன்னும் வதங்கினேன். எனக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். ஸோ அந்த ஆயில் கூட பாருங்கள், ஆமாம், அந்த தக்காளி வெங்காயத்துலேருந்து ஆயில் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கலாம். நான் கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு எல்லோவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லோ தெரியுது. பட் அண்ட் நாம் இப்போ ஃபைனலாக வெண்டைக்காயை ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதுவும் ஒரு 2 செகண்ட் நல்லா வதங்கிட்டு, அது கூட கொஞ்சம் மெரிஜாகணும் இல்லைங்களா. ஸோ அந்த தக்காளி வெங்காயத்தினுடைய அந்த ஒரு டேஸ்ட் வெண்டைக்காலையும் இருட்டாங்க, செம்மையாக இருக்குங்க. இப்போல்லாம் யாருங்க குழந்தைக்கு செஞ்சு கொடுக்குறாங்க, எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வா. ஆக்சுவலாக லேடிஸ் அவங்களுடைய ஃபிங்கர் கூட வெண்டைக்காய்னுவாங்க. ஒரு நேரத்தில் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, நானும் சொல்லியிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். பட் யார் இன்றைக்கி அதெல்லாம் பொதுவாக பேசுகிறாங்க. நக்கல் அடிக்கிறது கூட வெண்டைக்காய் எடுக்க மாட்டாங்க, சமைக்கிறதுக்கு தான் எடுக்க மாட்டாங்கன்னா நக்கல் அடிக்கிறது கூட எடுக்க மாட்டாங்க. எல்லாம் ஃபாஸ்ட்டு ஃபுட்டுன்னு போயிட்டீங்க. ஆனால் எப்போதும் போல் நம்மளுடைய ஸ்பெஷல் மிளகாத்தூள் அண்ட் நம்ம எப்போதும் யூஸ் பண்ணக்கூடிய கல் உப்பு. நான் சால்ட் உப்பை பயன்படுத்த மாட்டேன். ஸோ பெரும்பாலான வீடியோவில் நான் அதை தான் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டு வந்திருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சால்ட் உப்பு அறவே பிடிக்காதுங்க. கல் உப்பு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஓரளவு உங்கள் கை பக்குவம் தெரியும். ஸோ கல் உப்பு உடம்புக்கு ஆரோக்கியம். நான் எப்பவுமே எல்லா இடத்துலையுமே அடித்து சொல்கிறது அதாங்க. சால்ட் உப்பில் அது இதுன்னு சேர்க்குறானுங்க, நான் அதை பற்றி பேச விரும்பலை. பார்த்தீங்களா, இப்போவே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நான் தொக்கா பண்ணியிருந்தேன்னா சத்தியமாக இந்த கன்சிஸ்டன்சிலேயே நான் இறக்கிட்டு இருப்பேன். அண்ட் நான் உங்களுக்கு இது காரக்குழம்பு, அதாவது கிரேவி பதத்தில் காட்ட போகிறதுனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம், இது சீக்கிரம் வந்துடுங்க, வெண்டைக்காய் சீக்கிரம் வந்துடும். ஸோ இது நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இந்த பக்குவத்தில் வதக்கி இதை செய்யும்போது அந்த காரக்குழம்பாக இருக்கட்டும் அண்ட் வெண்டைக்காய் சாம்பாராக இருக்கட்டும், உங்களுக்கு அந்த பிசு தன்மை கெட்டித்தன்மை வராது. கூட்டி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கொதி வந்துடுச்சு. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. என்னடா அது மேலே நுர வரா மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது அந்த காயில் அந்த வெண்டைக்காய் ப்ளஸ் தக்காளி வெங்காயத்துலேருந்து பிரியக்கூடிய ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு டேஸ்டி அண்ட் எவபரேட் ஆயில் கூடன்னு சொல்லலாம். அது கொதிநிலை அடையும் போது அந்த மாதிரி வரும். ஸோ இந்த நேரத்தில் வெண்டைக்காய் வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ முதல்ல பார்த்த பக்குவத்துக்கும் இப்போ பார்க்குற பக்குவத்துக்கும் குழம்புல நிறைய மாற்றங்கள் தெரியும். ஸோ நம்ம வைக்கிற பக்குவம் தாங்க, நம்ம செய்கிற பக்குவம் தான் நம்மளுக்கு தெரியணும். அதனுடைய பக்குவம். புளியை கரைச்சி ஊற்றியாச்சு, 2வது கொதிலே புதிய கரைச்சி ஊற்றிடலாம். ஆமாம், இது 2வது கொதிநிலை அடைஞ்சிருக்கு. இதில் புளியை கரைச்சி ஊற்றிடலாம். புளியை கரைச்சி வச்சுருக்கு, புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. ஸோ இது ஒரு கலர் கலரி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். ஏன்னா புளியோட பச்சை வாசனை போனோம் இல்லைங்களா. கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. நல்லா பக்கம் வந்திருக்கு. அந்த வளவளப்பு தன்மைலாம் இருக்காதுங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், இதே மாதிரி வதக்கி செஞ்சு பாருங்கள்.
ரொம்ப ஆரோக்கியங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் வெண்டைக்காய் அடிக்கடிக்கு செஞ்சு கொடுங்க. மூளை வளர்ச்சிக்கு நல்லதுங்க, ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது. ஸோ சிறந்த மலமிளக்கியாகவும் இது பயன்படும். இந்த உள் மூலம் வெளி மூலம்லாம் இப்போ என்னென்னோ நோயெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. எனக்குலாம் முதல்ல அது மாதிரிலாம் எந்த நோயும் நான்லாம் கேள்விப்பட்டதில்லை. இப்போ தான் வர ஜென்ரேஷன்களுக்கெல்லாம் கண்ட நோய் வந்துருக்கு. அண்ட் நம்ம ஃபைனலாக நம்ம கிரேவி, வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. குயிக்காக 20 மினிட்ஸில் பண்ணியாச்சு. அண்ட் எப்போதும் போல் நம்ம சேனலுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, உங்கள் ஆதரவு கொடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்கள் எதுவும் இருந்தாலும் சொல்லுங்கள். அடுத்தது என்ன டிஷ்ஷு போடணும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச எதனா சமையல் இருந்தால் அதை சொல்லுங்கள், நான் செஞ்சு காட்டுறேன், உங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறேன். தெரியாத சமையலை கேளுங்க, என்ன சமைக்கலாம் ஏது சமைக்கலான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எப்போதும் போல் நம்ம கூட இணைஞ்சிருங்க. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா இதனுடைய கருத்துக்களை பற்றி என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கிறேன். எப்போதும் போல் நம்ம கூட இணைஞ்சிருங்க. அண்ட் தேங்க்யூ.